சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக மட்டன் கிரேவி. இந்த மட்டன் கிரேவிக்கு தாளிக்கவும் தேவையில்லை, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் மட்டனை பொடிசாக நறுக்கி வச்சுருக்குது. இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு, தக்காளி பழம் கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு, மட்டனுக்கு தக்கன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன்னு, காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய் 2-3 பிச்சு போட்டுக்கிறேன்னு, ரம்பையில் கொஞ்சம் கருவாயில் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன்னு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்னு, மட்டன் வேகிறதுக்கு தக்கன தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன்னு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கிண்டி விட்டு தீயை சிம்பிளில் வச்சுறேன்னு, அப்போ தான் மட்டன் வேகும். இப்போ நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு கிரேவியாக வந்துடுச்சு. மல்லி இலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். மட்டன் கிரேவி ரெடி. செய்து பாருங்க, சூப்பராக இருக்கும்.